தருமபுரியில் உள்ள ராமக்க ஏரி பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரியில் அமைந்துள்ள ராமக்க ஏரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு படகு இல்லம் மற்றும் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. முதற்கட்டமாக ராமக்கா ஏரி கரைகளை சுற்றிலும் கம்பிவேலி அமைக்கப்பட்டு அங்கு புல்தரைகள், அழகிய பூச்செடிகள், நடைபாதை மற்றும் அரிய வகை மரக்கன்றுகள் நடப்பட்டு சிறந்த பொழுதுபோக்கு பூங்காவாக உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த பூங்கா நாளடைவில் போதுமான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் பொலிவை இழந்தது. இந்நிலையில் மது அருந்துவது, சீட்டாடுவது உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட பூங்கா தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி பூங்காவை புனரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமக்கா ஏரின்னு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு அமைச்சாங்க சார். அதை அப்புறம் இப்போ மக்கள் குடிக்கிறதுக்கு கூடாரமாயிடுச்சு இந்த ஏரியா. ஜனங்க இப்போ வாக்கிங் காலையில் நைட்டு சாயந்தரம் டைமில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் இங்கே வரத்துக்கு அச்சப்படுறாங்க. இந்த குடிகாரங்களை பார்த்துட்டு இங்கே எப்படா போகிறதுன்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க.